மரியாதை போன் நீங்க சொன்னா கையா இருக்கணும்ல, அவ்வளவுதான் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். அது என்ன போன பிடிக்கிறது போரா பண்றாரு. ஓம் குருவே போற்றி. அரச யோகி கரூரர் தமிழின குருவிடம் சிம்மம் சத்தியபாமா அம்மையார். நான் அனைத்து சைவ வைணவ திருக்கோயில் குடமுழுக்கு விழா தமிழ்ல நடத்துறவங்க. நாங்க இங்க பல மாதங்களா கோரிக்கை வச்சு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி திருப்பரங்குன்றம் குடமுழுக்கு விழாவானது இன்னைக்கு முதல் கால யாகசாலை நடக்குது. தமிழ்ல நடத்தணும்னு கேட்டிருந்தோம். ஆணையரும் அமைச்சரும் மற்ற அனைவருமே தமிழ்ல தான் நடக்குதுங்கிறாங்க. ஆனா தமிழ் வேள்வியாளர்களை கொண்டு யாகசாலையில நடத்தணுங்கிறது கோரிக்கை. யாகசாலையில நாங்க ஆய்வு செய்ய போறோம்னு சொல்லிட்டு தான் போனோம். காவல்துறையிலயும் இங்க ஆணையர் அலுவலகத்திலயும் உள்ள போய் யாகசாலையில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பிச்சை குருக்கள் ராஜா பட்டர் திருப்பரங்குன்ற பாடசாலையை சேர்ந்தவர் அவரு. அவங்களோட மாணாக்கர்கள் தான் 200 பேர் இருக்கிறாங்க. தமிழ் குடமுழுக்கு நடக்குதுன்னா 200 பேர்ல 100 பேரு தமிழ் வேள்வியாளர்கள் இருக்கணுங்க, அல்லது 200க்கு 200 பேர் தமிழ் வேள்வியாளர்கள் இருக்கணுங்க. உள்ள யாகசாலையில வந்துட்டு 200 பேர் தான் உட்கார முடியும். அப்படின்னா 75 யாக குண்டம் இருக்குது. அந்த 75 யாக குண்டத்துக்கு 200 பேர் தான் உட்காரத்துக்கு இடம் இருக்குதுன்னா 100 பேர் பிராமண பார்ப்பன சமஸ்கிருத வேள்வியாளர்களை வந்து குறைச்சிக்கிட்டு தமிழ் வேள்வியாளர்கள் 100 பேரை வந்து அந்த இடத்துல அமர்த்தணும். அச்சகர் பயிற்சி முடிச்சவங்க இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க 32க்கு மேற்பட்ட தமிழின பாடசாலை நாங்க இருக்கிறவங்க. சமஸ்கிருத பாடசாலை ராஜா பட்டர் பிச்சை குருக்கள். அதே போல தமிழின பாடசாலை நாங்க வந்து 32க்கு மேற்பட்ட அமைப்பினர் இருக்கிறோம். அத்தனை அமைப்புல இருந்து யாரையாவது ஒரு 100 பேரை கொண்டு வந்து நீங்க வந்து அனுமதிங்கன்னு சொல்லி கேட்டு பார்த்தாச்சு. இந்த ஆளும் அரசும் அனுமதிக்கிறது இல்ல, தலைமை ஆணையரும் அனுமதிக்கிறது இல்ல. இவங்க ஆணையர்களை கீழே இருக்கிற உதவி ஆணையர்களை செயல் அலுவலர்கள் எல்லாத்தையும் தமிழ் தான் நடக்கும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஊடகத்துறைக்கும் மக்களுக்கும் தமிழ்ல நடத்துற மாதிரி வெளியில ஒளிபெருக்கியை வச்சு தமிழ்ல ஓதுறவங்க அத்தனை பேரும் வெளியில இருக்கிறவங்க, யாகசாலைக்குள்ள இருக்கிறவங்க அத்தனை பேரும் பிராமணர்கள் மட்டுமே. நால்வர்ண தீண்டாமை, சாதிய தீண்டாமை, பெண் வழிபாட்டுல இருக்க கூடாதுன்றது எல்லாமே சனாதன தீண்டாமை. இன்னைக்கு உயர் நீதிமன்ற உத்தரவு இருந்தும் நம்மளுக்கு நிகழ்ந்து தமிழ் மண்ணில தமிழ்நாட்டுல மூத்த மொழி முதல் மொழி பாராளுமன்றத்துல கொண்டு போய் செங்கோலை கொடுத்துட்டு பிரதமர் போற பக்கம்லாம் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கிறாரு. இங்க நம்ம தமிழர்களை அடிச்சு தமிழ்நாட்டு கோயில்ல தமிழ் கடவுள் முருகனோட கோயில்ல பாண்டியர்களோட காலத்து கோயில் இது திருப்பரங்குன்றம். தமிழ் வேள்வியாளர்களை அடிச்சு இப்ப எங்களெல்லாம் கீழே தள்ளிட்டாங்க. பத்திரிகையாளர் அந்த வீடியோவை எடுக்கும் போது பத்திரிகையாளரையும் அடிச்சு கீழே தள்ளுறாங்க. இந்த அளவுக்கு இன்னைக்கு நாட்டுல அராஜகம் இருக்குது. எங்களுக்கு அச்சமா இருக்குது. தமிழ் வேள்வியாளர்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இந்த இடத்துல தமிழ் வேள்வியை நடக்கல, வணிக மயமா தான் போயிட்டு இருக்குது. இதுக்கு தமிழக அரசோ அல்லது வந்து நம்மளுடைய தமிழர்களோ விழித்து கொண்டு தயவு செஞ்சு இந்த அடக்குமுறையை ஆரிய சனாதன அடக்குமுறையை தகர்த்து சமத்துவத்தையும் நம்மளுடைய தமிழ் வேள்வியும் வேள்விச்சாலையில் நிலைநாட்டணும் உடனடியா அப்படின்றது என்னுடைய கோரிக்கையா இருக்குது. தாக்கப்பட்ட சிம்மம் சத்தியபாமா அம்மையார். நான் பிராமணர்களால திருச்செந்தூர்ல வந்துட்டு கேரளா பார்ப்பன நம்பூதிரிகளை கூட்டு வந்து மூலக்கருவறையில வேள்வி நடத்திட்டு தமிழ்ல தான் நடத்தணும் ஏமாத்தினாங்க. ஆதீனங்கள் கூட தமிழ் ஆதீனங்கள் கூட இருக்கிறாங்க. அவங்க கையால தண்ணி ஊத்தல. இதே சேகர் பாபு அமைச்சர் கூட இருக்கிறது. இவர் அந்த தீர்த்த கொடுத்த தொடக்கூட முடியாது. அதே மாதிரி வெளியில இருக்கக்கூடிய யாகசாலையை நடத்துறது எல்லாம் நாங்க கூடவே இருந்து கவனிச்சோம். ராஜா பட்டர் பிச்சை குருக்களான சிவாச்சாரியானா நம்ம தமிழர் நினைக்கிறோம், கிடையாது. சமஸ்கிருத பாடசாலை பார்ப்பனர்களே அவங்கள வச்சு நாங்க சிவாச்சாரியாரை வச்சு நடத்தணும் போடுறாங்க. இல்ல பட்டர்ன்றது அவங்க ஜாதி பெயரு. அப்ப எந்த தமிழரை வேள்வி நடத்த போட்டோன்னு தமிழர் தமிழர் நடத்தினாங்க வேள்வி. தமிழர் கையால் அருள்நீர் கூட மேல கோபுரத்தை கொண்டு போய் ஊத்தணும், இந்த தமிழரால் நம்ம மூலக்கருவறைக்கு ஊத்தணும்னு சொல்லிட்டு அரசு அச்சகர் நீங்க வளர்த்திருக்கிறீங்களா? 10 ஆண்டு வேலை முடிச்சுட்டு வேலை இல்லாம படிச்சு முடிச்சுட்டு கிடக்குறாங்களே அவங்களையாவது அடையாளம் காட்டுங்க. எங்களை போல இருக்கிறவங்களையாவது அடையாளம் காட்டுங்க. தமிழ் ஆதீனங்கள் அதே திருச்செந்தூர்ல எல்லாம் புறந்தள்ளி வெளியில யாகசாலைக்கு வெளியில தான் கிடந்தாங்க. ஒருத்தருமே யாகசாலைக்குள்ள போய் உட்காந்து வேள்வி நடத்தல. இதுதான் நடந்தது. நீங்க அந்த காணொலிகளை பார்த்தாலே தெரியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.